வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பதிவு பார்க்கலாம். ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா உங்களுக்கு தெரியாத 3 முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்கு. அதை இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். முடியும், முடிந்தது, முடிகிறது இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ்ல எந்த வார்த்தை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்றது, எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எவாலுவேஷன். If you don't want to be alone, you dash go to your sister's house. உனக்கு தனியா இருக்க விருப்பம் இல்லைன்னா you dash go to your sister's house. நீ உங்க அக்கா வீட்டுக்கு போ. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. ஸோ அதனால உனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ சிஸ்டர் வீட்டுக்கு போன்னு நாம அவங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு சஜஷன் கொடுக்கணும்னா நீங்க எதை வச்சு கொடுப்பீங்க? எந்த வேர்டை யூஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணுவீங்க? உடனே காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்கலாம். மாம் அம்மா சொல்றாங்க டேஷ் யூ கோ சி ஹூஸ் அட் தி டோர். பையன் கிட்ட சொல்றதா இருந்தா என்ன யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை அவங்க கேட்டிருந்திருப்பாங்க? போய் டோரை திறன்றாங்க. எதை யூஸ் பண்ணி, எந்த கொஸ்டின் டேகை யூஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க? அதே சமயம் மாம் சொல்றாங்க 8 டேஷ் பி யுவர் ஃபாதர். உன்னோட அப்பாவா இருக்கலாம் அப்படின்னு இவங்க சஜஸ்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துலயும் சஜஸ்டனுக்கு நீங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணுவீங்க? டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு நாம முழுக்க இந்த முடியும், முடிந்தது, முடிகிறது எல்லாமே ஒரு எபிலிட்டி சம்பந்தமான வார்த்தைகள் இல்லையா? ஸோ இதுக்கு நாம முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணணும். முடிந்தது அப்படின்னா அதுக்கு குட், அதாவது எபிலிட்டி தான், அது பாஸ்ட் எபிலிட்டி. அதை பத்தி சொல்லும் போது நம்ம குட் யூஸ் பண்ணணும். தென் முடிகிறது அப்படின்னு சொன்னா எக்ஸாக்ட் ப்ரெசன்ட். நான் இப்போ முடிகிறது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? ஸோ இது நான் எக்ஸாக்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல கேட்கறதுனால நான் இங்க எக்ஸாக்ட் ப்ரெசன்ட்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நம்ம ஏபிள் யூஸ் பண்றோம். பட் வாட் ஆர் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த ஏபிள்னு கேட்டீங்கன்னா இதை 3 காலத்திலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் 3லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேன் பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட்ல மட்டுமே தான் வேலை செய்யும். குட் பாஸ்ட்ல மட்டுமே தான் வேலை செய்யும். ஓகே, ஆனா ஏபிள் 3 காலத்திலயுமே வேலை செய்வாங்க. ஓகே, அடுத்து இதை டீடைலா பார்க்கலாம். ஓகே, இப்ப கேன் அப்படின்னு சொன்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். பிரசன்ட் ஃபார்ம்ல இது ஒன்னால செய்ய முடியுமான்னு கேட்டா என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐ கேன் போட்டு நம்ம கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த என்னன்னாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஹியர் ஐ கேன் ரீட் த டாக்குமெண்ட். என்னால அந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே, இதுவே நான் அந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினாவோ ஒரு பொலைட் ரெக்வஸ்டாவோ நம்ம கேட்கணும்னா கேன் முன்னாடி போட்டுட்டு சப்ஜெக்டா பின்னாடி போட்டுருங்க. வேலை முடிஞ்சது. கேன் ஐ ரீட் த டாக்குமெண்ட்? கேன் ஐ ரீட் த டாக்குமெண்ட்? நான் அந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம கேள்வியா கேட்டோம். ஓகே, ப்ரெசன்ட் ஃபார்ம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்ட்ராகேட்டிவும் பார்த்தாச்சு. எடுத்து குட். குட்னா முடிந்தது. அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல நம்மளால் செய்யப்பட்ட நம்ம எபிலிட்டியை கொண்டு முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்த பேசுனீங்கன்னா அப்ப நீங்க குட் யூஸ் பண்ணணும். குட். ஓகே, ஐ குட் ரீட் த டாக்குமெண்ட் சான்ஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னா நோட் பண்ணுங்க. சான் அப்படின்னு சொன்னா வித்தவுட்னு அர்த்தம். சான்னா வித்தவுட். நீங்க இதுக்கு எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் மை பெர்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சான் பெர்மிஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப எலகண்டா இருக்கும். ஓகே, சான் அப்படின்னா வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், வித்தவுட் அது இல்லாமல். ஓகே, இங்க சான் ஸ்பெக்டக்கிள் சொல்லியாச்சு. அப்போ கண்ணாடி போடாமையே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் ரீட் பண்ணேன் அப்படின்னு நம்மளுடைய எபிலிட்டியை சொல்றோம். ஐ குட் ரீட், என்னால ரீட் பண்ண முடிந்தது. அப்ப இப்போ அவங்க சைல்டுஹுட் டேஸ்லயோ இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதோ கண்ணாடியே போடாம அந்த டாக்குமெண்ட்ல இருக்க எல்லா கண்டென்ட்டையும் அவங்களால ரீட் பண்ண முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ சரி, அப்போ இந்த பாஸ்ட்ல குட் வச்சு எப்படி இன்டராகேட்டிவ் மேக் பண்ணலாம்? நான் அப்ளை பண்ண மாதிரியே கேனை முன்னாடி போட்டு சப்ஜெக்ட் பின்னாடி போட்ட மாதிரி இங்கேயும் போடலாமா? அப்படி செஞ்சா அது தப்பு. குட் முன்னாடி போட்டு ஐய பின்னாடி போட்டோம்னா குட் ஐ ரீட் த டாக்குமெண்ட் சான் ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொன்னா கண்ணாடி போடாம டாக்குமெண்ட் என்னால ரீட் பண்ண முடிந்ததா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னு அர்த்தமா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. எப்ப நீங்க குட்ட ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றீங்களோ அதோட மீனிங் பொலைட் ரெக்வெஸ்ட். அதோட மீனிங் பொலைட் ரெக்வெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள்,
could you read this letter அப்படின்னா இந்த லெட்டர் கொஞ்சம் வாசிக்கிறியான்னு ரொம்ப பொலைட்டா கேக்குறாங்கன்னு அர்த்தம். could you give me this pen அப்படின்னு கேட்டா கொஞ்சம் இந்த பேனாவை தயவு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு ரொம்ப பொலைட்டா கேக்குறேன்னு அர்த்தம். ஓகேவா? அப்பனா நீங்க கேட்கலாம், அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சு போன ஒரு விஷயத்த எபிலிட்டிய எப்படி கொஸ்டினா கேக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்காக ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுதான் ஏபிள். அதுதான் ஏபிள். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏபிள் தான் 3 காலத்திலயுமே வேலை செய்வாரு. குட் பாஸ்ட்ல மட்டும்தான் வேலை செய்யும். அதே சமயம் இன்டராகேட்டிவ்ல வராதுன்னு சொல்லிட்டோம். சோ அப்போ பாஸ்ட் இன்டராகேட்டிவ் எபிலிட்டிக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஏபிள் யூஸ் பண்ணணும். ஏபிள். ஓகே பாருங்க. வாஸ் உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸ்னாலே வாஸ் வேர் இல்லையா? சோ was she able to attend the meeting yesterday? Was she able to attend the meeting yesterday? நேற்று அவளால் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடிந்ததா? அவளுடைய எபிலிட்டியை தான் இங்க என்ன செய்யறோம் டச் பண்ணி கேள்வியா கேட்கிறோம். அவளால முடிஞ்சுதா அது அப்படின்னு கேட்கிறோம். ஓகே அடுத்து were they able to solve the problem? were they able to solve the problem? அவர்களால் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடிந்ததா? ஓகே எப்ப நீங்க பாஸ்ட்ல ஒரு எபிலிட்டியை டச் பண்ற மாதிரி முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதா இருந்தா உடனே உங்க மைண்ட்ல ஏபிள் தான் ஞாபகம் வரணும். ஓகே அடுத்து were you able to finish your homework on time? உன்னால ஹோம்ஒர்க்கை டைமுக்கு ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுதா? உன்னால ஹோம்ஒர்க்கை டைமுக்கு ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகேவா? அப்போ இப்போ வரைக்கும் நமக்கு கேன் தெரியுது, எபிலிட்டியில எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரியுது. இதே பாஸ்ட் டென்ஸ்ல நம்மளுடைய எபிலிட்டியை எப்படி சொல்லணும் குட் யூஸ் பண்ணி நம்மளுடைய எபிலிட்டியை சொல்லணும்னு தெரிஞ்சிருச்சு. தென் பாஸ்ட் டென்ஸ்ல எபிலிட்டியை கேள்வியா கேட்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஏபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கலாம். இதுக்கு ஒரு டைம்லைன் பாருங்க. பிரசன்ட்க்கு அப்புறம் ஒரு ஈவென்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தருடைய எபிலிட்டியை செக் பண்ணும்போது நம்ம கேன் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீ பாட்டு பாடிடுவியா அப்படின்னு கேட்டா ஓகே ஐ கேன் சிங் அப்படின்னு நம்ம பதில் சொல்லிக்கலாம். ஐ கேன் சிங் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். கேன் ஐ சிங் கேன் ஐ சிங் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னா என்னால பாட முடியுமா அப்படின்னு எல்லாம் நம்ம எபிலிட்டியை ஒரு அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்கலாம். ஓகே அந்த எக்ஸாக்ட் ஈவெண்ட் வந்தாச்சு. அங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது இல்ல அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம எபிலிட்டிய பத்தி பேசினாலும் சரி ஒரு கேள்வியா கேட்டாலும் சரி அதுக்கு ஏபிள் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? she has able to dance அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம அவங்கள சொல்றோம். அவளால் ஆட முடிகிறது. she has able to dance அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப வந்து என்ன சொல்லலாம்? they are able to speak English அப்படின்னா நம்ம இப்ப வரைக்கும் நினைக்கல அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கல. பட் ஆன் த ஸ்பாட் அவங்க பேசிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல. சோ அந்நேரம் நம்ம எப்படி பேசுறோம்? ஆன் த ஸ்பாட் எக்ஸாக்ட் டைம்ல நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது ஏபிள் போட்டு பேசணும். ஓகே இப்ப கேட்பாங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? do you understand அப்படின்னா டூ போடும்போது அது ஒரு செயலா மாறிடும். புரிதல் அப்படிங்கிறது ஒரு செயலா மாறுது. புரிந்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்ற மாதிரி ஆயிடும். இதையே கேன் போட்டு கேட்கும்போது கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? உன்னால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு அப்ப ப்ரீவியஸாவே நம்ம கிட்ட நம்ம எபிலிட்டியை செக் பண்றாங்க. சோ இருக்கட்டும். அப்போ இப்போ பிரசன்ட் ஃபார்ம்ல ஆன் த ஸ்பாட்ல எப்படி கேட்கணும்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எப்படி வரீங்களா? முடிகிறது அப்படின்னு சொல்லல. அதான் கேள்வியா கேட்கும்போது முடிகிறதா அப்படின்னு சொன்னா ஆன்சர் ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்படிதான் சொல்லணும். ஆனா நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம்? யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ சொல்லிக்கலாம். பட் ஆனா கிராமட்டிக்கலா இதுதான் கரெக்ட். ஆன் த ஸ்பாட்ல அந்த விஷயம் உனக்கு புரியுதான்னு கேட்டா ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தான் சொல்லணும். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னாலும் ஓகே தப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே அடுத்து பார்க்கலாம். அவனால் வரைய முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெனரலா அவங்களோட எபிலிட்டி. ஸோ he can draw the painting. he can draw the painting. ஓகே அவனால் வரைய முடிந்தது. முடிந்ததுனால என்ன அர்த்தம்? பாஸ்ட்.
அவனால ஒரு முடிந்தது, அவனுடைய எபிலிட்டி, பாஸ்ட் எபிலிட்டி. ஸோ he could draw the painting in the competition. He could draw the painting in the competition. Okay. குட்டுக்கு அப்புறம் பாஸ்ட் டென்ஸ்ல பேச போறேன்னு சொல்லிட்டு டிராக்கு பதிலா நீங்க ட்ரியூ அப்படின்னு பாஸ்ட் ஃபார்ம் எடுத்துட்டு போக கூடாது. மாடல் வெர்பு கேன், குட் இதெல்லாம் மாடல் வெர்பு. மாடல் வெர்புக்கு அப்புறம் எப்பவுமே V1 மட்டும்தான் போடணும். சரிங்களா? அடுத்தது அவனால் வரைய முடிகிறது. முடிகிறதுனாலே நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க. என்ன அர்த்தம்? at the exact present point. ஓகே. அவனால் வரைய முடிகிறது. அப்ப என்ன சொல்லுவோம்? வரைஞ்சிட்டு இருக்கான். நீங்க அவனை பார்த்து சொல்றீங்க, வாவ் இவன் வரைகிறான் அப்படின்றீங்க. அப்போ he has able to draw the painting. he has able to draw the painting. நம்ம என்ன சொல்லுவோம்? he is drawing painting. அந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபார்ம்லயும் சொல்லிப்போம். பட் அவன் முடிகிறது அப்படின்ற எபிலிட்டி நீங்க பேசுறதா இருந்தா ஏபிள் போட்டு இப்படிதான் பேசணும். அடுத்து ஓகே. இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன 2வது புதிய விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஏபிள் பிரசன்ட் ஃபார்ம்ல வொர்க் ஆகுறது. இது 2வது விஷயம். நம்ம கேன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கேன நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் குட் யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு? ஓகே. இப்போ இந்த கேன நீங்க ஆல்டர்னேட்டா இந்த 4 வேர்ட்ஸ யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஸ்போக்கன் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப மெட்டிகுலஸா இருக்கும். மெட்டிகுலஸ்னா வேற லெவல். ஓகே. ஸோ இத நீங்க ஆஃபீஸ் கோயர்ஸா இருந்தாலும், ஒரு காலேஜ்ல எங்க போனாலும் நீங்க இந்த 4 வேர்ட்ஸ யூஸ் பண்ணி அந்த கேன ரீப்ளேஸ் பண்ணி உங்க சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணீங்கன்னா, ரொம்ப மெட்டிகுலஸா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. எபிலிட்டி, பொசஸஸ், ப்ரொஃபிஷியன்ட், கேப்பபிள் எல்லாமே எபிலிட்டி தான். திறன் உடையது, திறமையான, திறன் கொண்டவர். இத மாரி சொல்றது தான் இந்த வேர்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க பிரெஞ்சு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பிரெஞ்சு பேசும் திறமை உடையவர். அத இந்த 4 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. she has the ability to speak French. அவங்களுக்கு பிரெஞ்சு பேசக்கூடிய திறமை இருக்கு. இங்கேயும் எபிலிட்டி தான். அடுத்து she possess fluency in French. பொசஸ்னா என்னது? உடையன்னு அர்த்தம். பொசஸ்னாலே தனக்கு உடையது, தனக்கு சொந்தமான அப்படிங்கிற மீனிங் தான் பொசஸ், உடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃப்ளூயண்டா பிரெஞ்சு பேசுற திறமை அவர்களுக்கு உடையது, அவங்களிடம் இருக்கிறது அப்படின்ற மீனிங். அடுத்து she is proficient in French. proficient என்னது? திறமையான. பிரெஞ்சுல அவங்க பயங்கரமான ஆளு. அவங்க பயங்கர திறமை பிரெஞ்சுல அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரெஞ்சை பேச, எழுத எல்லா வகையிலுமே அவங்களால முடியும்னு அர்த்தம். சரியா? அடுத்து she is capable of speaking French. capable அப்படின்னா திறன் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். speaking French அவங்க பிரெஞ்சு பேசும் திறன் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்காக ஒண்ணு பண்ணுங்க. நீங்க கேன் யூஸ் பண்றீங்களே, அதுக்கு பதிலா இந்த 4யும் யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட திறமைய ஒரு 4 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்கலாம். லாஸ்டா ஏபிள பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். ஏபிள் பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் 3லயுமே நல்லாவே வேலை செய்யும். இதோட ஃபார்மேட் பி ஃபார்ம்னா பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். தென் ஏபிள் டு பிளஸ் V1 வெர்பு V1 தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்ல வாஸ் வேர் யூஸ் பண்ணி கேட்கலாம். வாஸ் ஷி ஏபிள் டு அப்படின்னு நீங்க கேள்வியா கேட்கலாம். இல்லைன்னா ஷி வாஸ் ஏபிள் டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லிக்கலாம். அதே போலதான் ப்ரெசன்ட் ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர் பார்த்துடலாம். ஃபியூச்சர்ல வில் பி போட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஐ வில் பி ஏபிள் டு ரைட் அப்படின்னா என்னால எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கான்டெஸ்ட் நீங்க ஐ வில் பி ஏபிள் டு ரைட் திஸ் ஆன் த ரைவல்ரி. அந்த ரைவல்ரினா என்ன? போட்டி. அதுல என்னால எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓகே, சஜஸ்டன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான 3வது விஷயம். ஓகே, இதுதான் 3வதா உள்ள முக்கியமான விஷயம், சஜஸ்டன். நீங்க ஒருத்தருக்கு சஜஸ்டன் கொடுக்கும்போது என்ன சொல்லுவீங்கன்னு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கான ஆன்சர் குட். யூ குட் சே இப்ப நான் உங்களுக்கு சஜஸ்டன் சொல்றேன். யூ குட் சே நீ இப்படி சொல்லு அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்டன் பண்றேன். ஓகே, யூ குட் சே நாம ஆனா குட் நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. If you don't want to be alone, you could go to your sister house. நாம என்ன சொல்லுவோம்? If you don't want to be alone, you go to your sister's house அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எங்க நம்ம சஜஸ்டனா நாம ஒருத்தருக்கு சஜஸ்டன் சொல்ற மாதிரி விரும்புறோமோ அங்க குட் யூஸ் பண்ணுங்க. ஹைலைட்டா இருக்கும். You could go to your sister's house. அடுத்து பாருங்க. You could share your problem with your family members. ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க எதுனாலயோ நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது சொல்றோம்.
இத பத்திலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணு. அவங்க சொல்யூஷன் தருவாங்க. நாம சஜெஸ்ட் பண்றோமா, அப்ப நீங்க சொல்லணும். யூ குட் ஷேர் யுவர் ப்ராப்ளம். யூ குட் ஷேர். ஓகே. நல்லாவே இது. தயவு செஞ்சு குட்ட லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இது ஸ்டார்ட்டிங்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி அலோன், நான் சொல்லிட்டேன்ல. யூ குட் கோ டு யுவர் சிஸ்டர்ஸ் ஹவுஸ். அடுத்து மாம் கேக்குறாங்க, பையன் கிட்ட டோர தொறக்க சொல்லி கேட்டா, ரொம்ப சாதாரணமா கேன் யூ கோ அப்படின்னு சொல்லிக்கலாம். கேன் யூ கோ சி, கோ சி. கோக்கு அப்புறமா நீங்க டூ போடவே கூடாது. கோவும் சியுமே ரெண்டுமே வெர்பா வரும். அப்ப நீங்க டூ எல்லாம் போட்டுறாதீங்க. வேணும்னா நீங்க அண்டு போட்டுக்கலாம். ஓகே. கோ சி ஹூஸ் அட் த டோர் அப்படின்னு கேட்கலாம். அதே நேரத்துல அம்மா இப்ப சஜஸ்டன் பண்றாங்க. அப்பாவா இருக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? வெரி குட். கரெக்டா சொல்லிட்டீங்க. குட். குட். இட் குட் பி யுவர் ஃபாதர். இட் குட் பி யுவர் ஃபாதர். அடுத்து ஐ டேஷ் டிராவல் பை பஸ். ரைட் நவ் ஐம் 65. ஹவ் கேன் ஐ? இப்ப எனக்கு 65 ஆயிடுச்சு. ஹவ் கேன் என்னால எப்படி முடியும்? ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? முன்னாடி பஸ்ல போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ பாஸ்ட் எபிலிட்டியை சொல்லும்போது என்ன பண்ணும்? வெரி குட். குட். ஐ குட் டிராவல் பை பஸ். ஓகே. ஃபைனல் கேன் குட் ஏபிள் எல்லாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ப்ரெசென்ட் பாஸ்ட் பார்த்துட்டோம். ஜென்ரல் பாசிபிலிட்டிஸ்னா பாத்தீங்கன்னா இப்ப எர்த்குவாக் இருந்ததுன்னா அதனால பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ எர்த்குவாக் கேன் மேக் சம் டிசார்டர்ஸ் சொல்லிக்கலாம். பாசிபிலிட்டிஸ் இன் த ப்ரெசென்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பார்த்தோம். சஜஸ்டன் சொல்லிக்கலாம். சஜஸ்டன் சொல்லி கொடுத்தேன் குட் யூஸ் பண்ணுங்கன்னு. ரெக்வஸ்ட் பண்ணும்போது கேன் குட் ரெண்டுமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். தென் பெர்மிஷன் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன் யூ டேக் மீ அப்ஸ்டேர் இப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சது. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் பர்மிஷன் கேட்கும்போது கேன் வி கம் இன்சைட் இப்படி கேட்கலாம். இல்லைன்னா கேன் ஐ கம் வித் யூ நான் உங்க கூட வரட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கலாம். தென் டு ஆஃபர் ஹெல்ப் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேன் ஐ ஹெல்ப் யூ அது மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியாத 3 விஷயங்கள் ஏபிள் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ப்ரெசன்ட் டைமை குறிக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது கேனோட ஆல்டர்னேட்டாக ஒரு 4 வேர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க உங்க ஸ்போக்கன்ல. ஓகே. அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லி கொடுத்தேன்னா சஜஸ்டனுக்கு வந்து நீங்க குட் யூஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.